இது அன்பன் வாழும் அடர்ந்த காடு. அவன் மிகவும் பெரியவன். அங்கு அழகு என்ற சுட்டி அணியிலும் இருந்தது. அவர்கள் நண்பர்கள். அன்பன் பெரிய மரங்களின் நிழலில் ஓய்வெடுப்பான். அழகு சின்ன சின்ன வேலைகளில் சுறுசுறுப்பாய் இருக்கும். ஒரு நாள் ஆற்றில் ஒரு சுவையான மாம்பழம் மிதந்து வந்தது. அந்தப் பழம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்றான் அழகு. அன்பனால் ஆற்றில் இறங்க முடியவில்லை. நீர் ஆழமாக இருந்தது. பழம் கரையை விட்டு தூரமாக மிதந்து கொண்டிருந்தது. அழகுக்கு நீச்சல் தெரியாது. அதனால் அது வருத்தமடைந்தது. அன்பன் அழகை பார்த்தான். அவனுக்கு உதவ விரும்பினான். மெதுவாக அன்பன் தன் நீண்ட தும்பிக்கையை நீட்டினான். தும்பிக்கை நுனிவரை பழம் நீந்திக் கொண்டிருந்தது. சட்டென்று அன்பன் பழத்தை தன் தும்பிக்கையால் எடுத்தான். சட்டென்று அன்பன் பழத்தை தன் தும்பிக்கையால் எடுத்தான். கிடைத்துவிட்டது, நன்றி அன்பா என்று கத்தியது அழகு. அன்பன் அழகிடம் மென்மையாக பழத்தை கொடுத்தான். இருவரும் சேர்ந்து அந்த மாம்பழத்தை பகிர்ந்து உண்டனர். சில நாட்கள் கழித்து அன்பனுக்கு தலையில் அரிப்பு எடுத்தது. அவனால் பெரிய உடலால் அந்த இடத்தை தொட முடியவில்லை. என்ன ஆயிற்று அன்பா என்று கேட்டது சின்ன அழகு. அன்பன் தும்பிக்கையால் அரிக்கும் இடத்தை காட்டினான். அழகு உடனே உதவி செய்ய தயாரானது. அதன் சின்ன நகங்களால் மெதுவாக அரிப்பை சொரிந்தது. அது பரவாயில்லை, மிக்க நன்றி நண்பனே என்றான் அன்பன். பெரியோருக்கும் சிறியவர்க்கும் உதவி செய்ய முடியும். அன்பன் தன் பெரிய உடலால் அழகை பாதுகாத்தான். அழகு தன் சிறிய பேச்சால் அன்பனை சிரிக்க வைத்தது. தன் பெரிய உடலால் அழகை பாதுகாத்தான். அழகு தன் சிறிய பேச்சால் அன்பனை சிரிக்க வைத்தது. காட்டில் அவர்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான நாட்கள் கிடைத்தன. உதவி செய்யும்போது மனதில் மகிழ்ச்சி நிறைகிறது. அதுதான் அன்பின் உண்மையான அழகு. அன்பன், அழகு இருவரும் பிரியாத நண்பர்கள்.